Welcome guys, welcome to Bonus Tree Max. CBSE 10th, 3rd chapter, Pair of Linear Equations in Two Variables. Exercise 3.1, 4th sum. Which of the following pair of linear equations are consistent or inconsistent? If consistent, obtain the solution graphically. ஒரு 4 சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்னு கண்டுபிடிக்கணும். 2 ஈக்குவேஷன் நடுவில் சொல்யூஷன் இருந்தால் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டண்ட். 2க்கு நல்ல சொல்யூஷன் இல்லை அப்படின்னா இன்கன்சிஸ்டண்ட். இன்டர்செக்டிங் அண்ட் கோயின்சிடென்ட் இந்த 2 ஸ்டேஜ்லேயும் கன்சிஸ்டண்ட். பேரலல் நோ சொல்யூஷன், அதனால் பேரலல் கண்டிஷன் வரும்போது இன்கன்சிஸ்டண்ட். இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன், உங்களோட A1 B1 C1 A2 B2 C2 2 ஈக்குவேஷன்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது A1 B1 C1 A2 B2 C2. இப்போ தனித்தனியாக ரேஷியோஸ் கண்டுபிடிக்கலாம். 1/2 B1/B2 2 1/2 then C1/C2 5/10 that's equal to 1/2. நமக்கு என்ன கண்டிஷன் வருது? A1/A2 is equal to B1/B2 is equal to C1/C2. கோயின்சிடென்ட்க்கும் போது many solutions, infinitely many solutions. In this stage the two equations are consistent. சொல்யூஷன் இருக்கிறதுனால இது ரெண்டும் கன்சிஸ்டன்ட். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? இஃப் கன்சிஸ்டன்ட் obtain the solution கிராஃபிக்கலின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் நம்ம சொல்யூஷன் கிராஃபிக்கலி கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். 2 ஈக்குவேஷனை எடுத்து எழுதியாச்சு. x + y = 5, 2x + 2y = 10. எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ த்ரோட் த ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணும்போது x + y = 5. பாருங்கள், 2 ஈக்குவேஷனுமே 2 லைனோட ஈக்குவேஷன் சேமாக இருக்குது. இப்போ அதுக்கு எப்படி கிராஃப் போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கிராஃப் போடுங்கன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் காமிச்சிருந்தேன். இப்போ இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் x = 0 ஆர் y = 0ன்னு எடுங்க. இப்போ x = 0, இப்போ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா உங்களோட y 5, x 0 y 5. தென் y = 0, yக்கு 0 கொடுத்தீங்கன்னா x = 5. உங்களோட பாயிண்ட்ஸ் என்ன? 0,5 5,0. எப்பயுமே பாயிண்ட்ஸ் x, y ஃபார்மில் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு x எழுதணும், செகண்ட் y எழுதணும். Here also we did the same. ரெண்டு லைனுக்குமே சேம் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ உங்களோட டேபிளுக்கு கீழே உங்களோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் வரையணும். கிராஃபில் பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு கிராஃப் எடுத்துக்கிறீங்க. கிராஃப் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஹாஃப் சைஸ் மட்டும் எடுத்திருக்கேன். கிராஃப் எடுத்துக்கோங்க. கிராஃபில் XY லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல 0 போட்டுக்கோங்க. ஸ்கேல் எழுதிக்கோங்க. X ஆக்சிஸ் 1 cm 1 யூனிட் எடுத்திருக்கேன். Y ஆக்சிஸும் 1 cm 1 யூனிட் எழுதியிருக்கேன். இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0,5. அதாவது X ஆக்சிஸில் 0, Y ஆக்சிஸில் 5. அதை நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். X ஆக்சிஸ் அங்கே இல்லை, 0 மீன்ஸ் X இல்லைன்னு எடுத்துக்கோங்க. Yயில் மட்டும்தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ 0,5. தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், 5,0. அதாவது Xயில் தான் 5 இருக்குது. Xயில் 5 எடுத்துக்கிறீங்க, Y இல்லை, ஸோ Yயை விட்டுருங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது 2 பாயிண்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு X 0, அதுலேயே Y 0ன்னு போட்டு 2 ஈக்குவேஷன் எடுங்க. இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு 2 பாயிண்ட்டு போதும் கிராஃப் வரைகிறதுக்கு. இப்போ நான் கிராஃபை ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது டேபிள்லேயே நமக்கு சேம் பாயிண்ட்ஸ் தான் வருது.
ஸோ அதை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேறு ஒரு கலரில் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸை நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கேயும் என்ன கிடைக்கும் நமக்கு 0,5 எக்ஸில் பாயிண்ட் இல்லை, ஒயில் மட்டும் 5 மார்க் பண்ணணும். சேம் பாயிண்ட் தான் உங்களுக்கு மார்க் ஆகும். தென் 5,0 எக்ஸில் பாயிண்ட் இருக்குது, ஒயில் பாயிண்ட் இல்லை, சேம் பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகும். இப்போ இதை நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2 லைனும் வரைஞ்சிச்சு. ஒரு ஆரஞ்சு கலர் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். உங்களை ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக வேறு ஒரு கலரில் இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கேன். செகண்ட் லைனை டாட்டட் லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ ஒன் லைன்ஸ் ஓவர்லேப் த அதர். ஒரு லைன் இன்னொரு லைன் மேலே ஓவர்லேப் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 லைன்ஸ் ஆர் கோயின்சிடென்ட். அப்போ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். த 2 லைன்ஸ் ஆர் கன்சிஸ்டென்ட். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் a1/a2 கண்டுபிடிக்க போகிறோம். a1/a2, a1 b1 c1, a2 b2 c2, 1/3. b1/b2 கண்டுபிடிக்கிறோம். -1/-3, 2 மைனஸும் கேன்சல் ஆகிடும். c1/c2, 8/16, 1/2. a1/a2 b1/b2 ஈக்குவலாக இருக்குது. c1/c2 நாட் ஈக்குவல். a1/a2 is equal to b1/b2 but not equal to c1/c2. In this condition parallel. அப்போ no solution. Inconsistent. சொல்யூஷன் இல்லை, அதனால் அது இன்கன்சிஸ்டன்ட். தென் உங்களோட தேர்ட் சப்டிவிஷன் a1/a2, 2/4, 1/2. b1/b2, 1/-2. இப்போ a1/a2வே ஈக்குவலாக இல்லை. இப்போ நீங்கள் செகண்ட் c1 செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. a1/a2 not equal to b1/b2. The 2 lines are intersecting lines. Intersecting lines, only one solution or unique solution. Solution இருக்கிறதுனால consistent. Yes, consistent. இப்போ இந்த இடத்துல நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போடணும். இப்போ நான் உங்களுக்கு கிராஃப் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ கன்சிஸ்டன்ட், தேர்ட் சப்டிவிஷன் கன்சிஸ்டன்ட் வந்ததுனால கிராஃபிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2x + y - 6 = 0 இருக்குது. 6 நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். 2x + y = 6. லைக் தி சேம் 4x - 2y - 4 = 0ல் இந்த -4 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ நமக்கு +4 வருது. இப்போ 2 ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி 2 பாயிண்ட் எனக்கு போதும், 3 பாயிண்ட் எடுத்து இந்த கிராஃப் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், 2லையுமே x0ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கணும், y0. x0வாக இருந்தால் y என்ன, y0வாக இருந்தால் x என்னன்னு 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ x0 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 0 + y வந்து 6. இப்போ y வந்து 6, y0 எடுக்கிறீங்க. இப்போ 2x + 0 = 6 வரும், y 3 வருது. Here also same, x = 0. ஸோ 0 - 2y 4. இப்போ y வந்து -2 வருது. y வந்து 0 எடுக்கிறீங்க. இப்போ 4x - 0 4 வரும்போது x இங்கே இருக்க 4 டினாமினேட்டராக போகும்போது x 1 வருது. பாயிண்ட்ஸை டேபிளில் எழுதிக்கிறீங்க. x0னா y 6, x3னா y 0. இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக டேபிள் கீழே நீங்கள் எடுத்து எழுதணும். பாயிண்ட்ஸ் எப்பயுமே x, y ஃபார்மில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு x எழுதணும், செகண்டாக தான் நீங்கள் y எழுதணும். இங்கேயும் அதே மாதிரி தான் 0, -2, 1, 0. டேபிளுக்கு கீழே அந்த பாயிண்ட்ஸ் இது மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இப்போ நான் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி கிராஃப் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 0,6. இப்போ 0ல் y ஆக்சிஸ், x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் மட்டும்தான் பாயிண்ட் இருக்குது. அப்போது x ஆக்சிஸை விட்டாச்சு, yயில் மட்டும் நான் 6 மார்க் பண்ணியிருக்கேன். தெரியுதா, 0,6, 0,6
ஒய் ஆக்சிஸில் மட்டும் 6. எக்ஸ் ஆக்சிஸில் நம்பரே இல்லை, ஸோ எக்ஸ் ஆக்சிஸை விட்டுருங்க. தென் செகண்ட் பாருங்கள் 3,0. எக்ஸில் தான் 3 இருக்குது, ஒயில் பாயிண்ட் இல்லை, ஸோ ஒய் ஆக்சிஸை விட்டுட்டு எக்ஸில் மட்டும் நம்ம எங்கே மார்க் பண்ணிக்கிறோம், 3 இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஸ்கேலில் இப்படி வைங்க. ஸ்கேலை வச்சுட்டு உங்களோட பாயிண்ட்ஸ் இப்படி பாயிண்ட் வந்து ஸ்கேலை டச் பண்ணணும். இப்போ இங்கே டச் பண்ணல அப்படின்னா நகர்த்திச்சுக்கோங்க. ஸ்கேல் 2 பாயிண்ட்டும் ஸ்கேலை டச் பண்ணுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரோக்கில் ஸ்ட்ரைட் லைன் ஜாயின் பண்ணுங்கள். லைன் ஜாயின் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஏரோ மார்க் போடுங்க. கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் இந்த லைன் மேலே எழுதுங்க. இப்போ செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்கோம், 0,-2. எக்ஸில் பாயிண்ட் இல்லை, ஒயில் மட்டும் -2ல் பாயிண்ட் ப்ளாட் பண்ணியிருக்கேன். தென் 1,0. எக்ஸில் தான் 1, ஒயில் பாயிண்ட் இல்லை, இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. லைனை ஸ்ட்ரைட்டாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்களோட கன்வீனியன்ட் தான். 2 பாயிண்ட் வச்சு உங்களால் ஸ்ட்ரைட்டாக வரைய முடிஞ்சால் வரைங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாயிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறீங்க. 2,2ல் உங்களோட பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. இதுதான் உங்களோட சொல்யூஷன். இப்போ தேர்ட் சப்டிவிஷனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் போகலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் A1 B1 C1 A2 B2 C2. A1/A2 1/2 வருது. B1/B2 கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2. C1/C2 2/5 வருது. இதில் A1/A2வும் B1/B2வும் ஈக்குவலாக இருக்குது. பட் C1/C2 நாட் ஈக்குவல். இன் திஸ் கண்டிஷன் the two lines are parallel. Parallel means no solutions. Solution இல்லைன்னா inconsistent. Again சொல்கிறேன் guys, நோட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் இருந்தால் கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் இல்லைன்னா inconsistent. Thank you guys. Thank you for watching.